ஹலோ ஹால், வெல்கம் டு கௌதம் vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னொரு ஃபேமிலி பட்ஜெட் கார் தான். இந்த காரை பற்றி சொல்லணும்னா 25 வருஷமாக மார்க்கெட்டில் நம்பர் 1 செல்லிங்கில் இருக்கிற கார். அது வேறு யாரும் இல்லை, மாருதி வேகனார் தான். இந்த காரை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மற்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம். இந்த வேகனாரோட ஓவரால் லென்த்தை பார்த்தீங்கன்னா 3655 mm கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 1620 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1675 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2435 mm கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.23 லட்சம். ஆன் ரோடு வந்து 7 லட்சம் வருது. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இன்ஜினில் பெருசாக சவுண்ட் ப்ரூஃப் எதுவும் கொடுக்கல. சவுண்ட் ப்ரூஃப் இல்லை, கீழே வந்து ஓப்பனாக இருக்குது. இன்ஜினில் எந்த சவுண்ட் ப்ரூஃபும் கொடுக்கல. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்டோவில் பார்த்தா அதே இன்ஜின் தான், K10C. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 998 cc வந்துடும். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 66 bhp 5500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. 89 Nm டார்க் வந்து 3500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூவல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 32 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் அதே ஆலோஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஆலோஜனில் வந்துடுது. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து மிஸ்ஸிங், ஆனால் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல க்ரோம் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. சுசுகி சிம்பிள் வந்தது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் இருக்குது. கீழே வந்து ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, கலரோடு சேர்ந்து வந்திருக்கு. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 165/70 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிம்ஸ் தான் வரும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வந்துடும். இப்போ பேக் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஆலோஜன் டைலைட்ஸ் தான் வருது. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஆலோஜனில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட்டும் வந்து ஆலோஜனில் தான் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா வேகனார்னு நேம் வந்துடுது. சுசுகி சிம்பிள், மேலே பிரேக் லைட், அப்புறம் ரெண்டு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது உங்களுக்கு. கீழே ஸ்கிட் பிளேட்டும் வந்துடுது. நல்லாயிருக்கு இந்த டியூவல் கலர். நல்ல ஒய்டான ஓப்பனான டோர்ஸ் இருக்குது. சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்சல் ட்ரே வந்துடுது. ஒரு 334 லிட்டர் பூட் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ இன்னும் நீங்கள் பூட் ஸ்பேஸ் வேணும்னா கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு டூல் கிட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதுலேயும் ஸ்பேர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 14 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பேர் வீலுமே அதே சைஸில் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். பாடி கலர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. அண்ட் கீ என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடாக 80 டிகிரி 85 டிகிரி ஓப்பன் ஆகுது. எக்ஸாக்டாக 90 டிகிரி இல்லை, ஆனால் ஒரு 85 டிகிரி ஓப்பன் ஆகுது. உங்களால் ஈஸியாக உள்ளே போய் வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு 6 feet டாலாக இருந்தாலும் சரி. கீயை பொறுத்த வரைக்கும் ரிமோட் கீ வந்துடுது VXI மாடலுக்கு. அண்ட் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து மிஸ் ஆகும். டோரில் 4 பவர் விண்டோ வந்துடுது. அண்ட் சில்வர் கலரில் ஹேண்டில்ஸ். ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் சம் பொருள் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. பிளாக் அண்ட் சாண்டில் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்க, டியூவல் டோனில். ஸோ நீங்கள் ஒரு 6 feet டாலாக இருந்தால் கூட
ஈஸியாக இதுக்குள்ளே உட்கார முடியும். அண்ட் நல்லா ஈஸியாகவே இருக்குது இதில் உட்கார்றதுக்கு. ஆட்டோமேட்டிக் ஓஆர்விஎம்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர்பேக் வந்துடுது உங்களுக்கு. ஸோ வெரி வெரி சேஃப்டியாகவும் இருக்குது இந்த ப்ராக்டிக்கல் கார். இது ஏன் ப்ராக்டிக்கல் கார்னு சொல்கிறோன்னா, உங்களால் இது ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். ரோட் வியூவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த வித கண்ட்ரோல்ஸும் வரல உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு இங்கே டச் ஸ்க்ரீன் வராது. நார்மலாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடுது. இப்போது கால்ஸ் ஹேண்டில் பண்ணுறது பட்டன் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அண்ட் லோ ஃபியூல் வார்னிங்லாம் வந்து இங்கேயே கிடச்சிடும் உங்களுக்கு. ஸ்பீடோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஆனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ட்ரிப் மீட்டர் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ரேஞ்ச் கிடச்சிது. அப்புறம் டோர் அஜார் வார்னிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் பெல்ட் வார்னிங் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு கிடச்சிது. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இபிடி ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேனுவல் மாடல். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு டெட் பேடலும் வந்துடுது. அண்ட் ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது இதில். அண்ட் டெலஸ்கோப்பிங் மிஸ்ஸிங் இதில். ஸோ ஏசி வென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஏசி வென்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில். அண்ட் இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு நார்மலான ஏசி பட்டன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ ஒரு அசாட் ஸ்விட்ச் வந்துடுது. அண்ட் இந்த பக்கம் வேனிட்டி மிரர் இந்த சைடில் உங்களுக்கு வரல. அண்ட் பேசஞ்சர் சீட்டில் வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் கார். அண்ட் மேனுவல் மிரர் உங்களுக்கு கிடைச்சிது. இங்கே ஒரே ஒரு லைட் எல்இடி லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த இதில். மேனுவல் கியர் உங்களுக்கு கிடச்சிடுது இதில். அண்ட் ஹேண்ட் பிரேக் வந்துடுது. வந்து ஆம்ரெஸ்ட்லாம் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேக்கில் ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. இன்ஃபோடைன்மெண்ட் மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வராது. அதுக்கு பதில் ஒரு நார்மலான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி இருக்குது. அண்ட் தென் ஆக்ஸ் கேபிள் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான். ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கால் ஸ்விட்சஸ் இருக்குது இங்கே வந்து. அண்ட் இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸும் உங்களுக்கு வந்துடுது. நம்ம ரியர் சீட்டோட ஸ்பேஸ் பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராக்டிக்கல் கார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டோட டோரும் வந்து நல்லா 85 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அண்ட் இதில் உங்கள் வீட்டில் ஒரு வயசானவங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா ஈஸியாக ஏறி உட்கார முடியும். இப்போ ஐ வில் ஷோ யூ. ஸோ இங்கே பேக் டோரை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். இது விஎக்ஸ்ஐ மாடல்ன்றதுனால. ஸோ 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. இங்கேயும் ஒரு பாட்டில் ஹோல்டர் கிடச்சிது உங்களுக்கு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 விண்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து 2த்துலேயுமே வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பட்ஜெட் மாடலில் உங்களுக்கு ஒரு டால் பை செக்மெண்ட்டில் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல கார் கிடைக்குது. அண்ட் இதோட ஃபேப்ரிக் நல்லா லெதரேட் மாதிரி இருக்குது. நல்லாவே இருக்குது இது பார்க்க. அண்ட் இது வந்து டியூவல் டோனில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து 3 பின் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு நான் ரொம்பலாம் குனியலை, அழகாக உள்ளே போய் உட்கார முடியுதுனால. ஸோ இது வந்து 6 ஃபீட்டுக்கு வந்து நம்ம பின்னாடி தான் தள்ளி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் சீட்டு. இருந்துமே வந்து எனக்கு வந்து லெக் ரூம் நல்லாவே கிடைக்குது. அண்ட் டை சப்போர்ட் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுங்க. இந்த டை சப்போர்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். ஒரு 6 ஃபீட் ஹைட் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தலை தட்டுறதில்லை. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் காருக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் ஈஸியாக உள்ளே போயிட்டு இப்போ வெளியும் வர முடியும். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டியூவல் டோனில் வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்பாய்லர் மட்டும் தனி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் கிடைக்குது. பார்க்க லுக் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த மாடல். ஆண்டனாவை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஆண்டனா தான் கிடைக்குது உங்களுக்கு. ஷார்க் ஃபின் ஆண்டனா மிஸ் ஆகுது. இடத்துல ஒரு சைடு இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜனில். இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா இதையுமே ஒரு டியூவல் டோனில் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பிளேட்னு பார்த்தீங்கன்னா
இந்த சைட் ஃபேரிங் வந்து நல்லா இருக்குது பார்க்கவே. நம்ம இன்னைக்கு இந்த கார் ரிவ்யூ கொடுத்தவங்க கிரஸ்கோ மாருதி அரீனா ஷோரூம் கௌரிவாக்கம். ஸோ இந்த மே மந்த் ஆஃபர் வந்து நம்மளுக்கு கல்யாண் சார் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா வேகனர் விஎக்ஸ்ஐ மேனுவல் வேரியன்ட் உங்களுக்கு இது. இந்த மே மந்த் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 35,000 கன்சூமர் ஸ்கீம் வருது. கார்பரேட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 2,000 வருது. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 15,000 வருது. ஓவரால் ஸ்கீம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 60,000 வரும். இதே உங்களுக்கு 6 ஏர் பேக் மே மந்த் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சூமர் ஆஃபர் 15,000 வரும். கார்பரேட் ஆஃபர் 2,000 வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 தான் ஆஃபர் ஸ்கீம் வரும். உங்களுக்கு இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 6 டியூவல் ஏர் பேக்கு நல்ல பெஸ்ட் ஸ்கீம் இருக்குது சார். இன்னும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டீலர் டிஸ்கவுண்ட். மினிமம் டவுன் பேமெண்ட்டில் சார் மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சேலரிடு பர்சனாக மேக்ஸிமம் ஒரு 20-30 கட்டினாலே போதும் சார் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 60 கட்டுற மாதிரி இருக்குது சார் உங்களுக்கு. தேங்க்யூ.